டெய்லி ஸ்டாண்டிங் மீட்டிங் இல்லைன்னா டெய்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியோட ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ்க்கும் நிலையான பர்ஃபார்மன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். மீட்டிங்கை ஒரு குயிக் அட்டெண்டன்ஸோடவும் நம்ம கம்பெனியோட நோக்கம் மற்றும் ரூல்ஸை கடைபிடிப்போம்னு உறுதிமொழி எடுத்தும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்கோர் போர்ட் பார்த்த உடனே உண்மை நிலவரம் என்ன ஒரு நிமிஷத்துக்குள்ள டீமோட முறையில் சேஃப்டி, குவாலிட்டி, டெலிவரி, ப்ரொடக்டிவிட்டி, காஸ்ட், இன்னோவேஷன், ஆடிட், அப்புறம் லேர்னிங்கோட ட்ரெண்ட் மற்றும் கரண்ட் ஸ்டேட்டஸை டீம் புரிஞ்சுக்கணும். இதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிம்பிள். இதை விஷுவலாவும் அப்டேட்டாவும் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மாறி இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி சிக்னல்ஸ் செட் பண்ணுங்க. இந்த வேகம் ப்ரிப்பரேஷன்ல இதுதான் வரும். சரியான டேட்டா, கலர் கோடிங், அப்புறம் ஒவ்வொரு சோர்ஸ்க்கும் ஒரு ஓனரை நியமிங்க. அப்போதான் யாரோட நம்பர் கரெக்ட்னு மீட்டிங்ல விவாதம் வராது. அப்புறம் நேத்து நடந்த விஷயங்களை ஒரு ஒழுங்குமுறையோட ரிவ்யூ பண்ணுங்க. எது சக்சஸ் ஆச்சு, எது ஃபெயில் ஆச்சு, எதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போச்சு, அப்புறம் டெய்லி டார்கெட்ஸ் எல்லாம் நடந்துச்சான்னு பாருங்க. இதோட நோக்கம் எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு ப்ரோஆக்டிவ் அனாலிசிஸா தான் இருக்கணும். கதை சொல்லிட்டு இருக்காம டீம் மெம்பர்ஸ் உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேகமா போகணும். அதுக்கு நேத்தைய நிலவரம் ரொம்ப முக்கியம். எஸ்கலேஷன் லிஸ்ட், ஆக்ஷன் ட்ரேக்கர், அப்புறம் லேர்னிங் ஃபாலோ அப் இதெல்லாம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கணும். ஏதாவது டீவியேஷன் வந்தா அந்த அப்நார்மாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி உடனே கண்டெயின் பண்ணுங்க. அப்புறம் ஃபேக்ட்ஸை வச்சு மட்டும் பேசுங்க. இந்த பாட்டை சுருக்கமா முடிங்க. அப்போதான் டீமால என்ன நடந்துச்சுங்கிறதுல இருந்து அடுத்து பண்ண வேண்டிய ரூட் காஸ் ஒர்க்குக்கு போக முடியும். இப்போ அடுத்து என்னன்னு பாருங்க. ஓவர் டியூ ஐட்டம்ஸ், ஃபுல் கிட் ரெடினஸ், ஃப்ரோசன் பிளான், அப்புறம் முக்கியமான ப்ரையாரிட்டிஸை எல்லாம் கவனிங்க. போர்ட் அப்டேட்டா இருந்தா கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெளிவா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்க. இதனால டீமுக்கு ரெடினஸ், ஸ்டெபிலிட்டி, அப்புறம் லோட் பத்தின கிளாரிட்டி கிடைக்கும். டெய்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெளிவான பிஹேவியர் வேணும். பிளேம் பண்ணாம, எதையும் மறைக்காம, செலக்டிவ் ரிப்போர்ட்டிங் இல்லாம, முயற்சி பண்ணாம வேலையை தள்ளாம இருக்கணும். கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. தினமும் கெம்பாக்கு போங்க. அப்புறம் ஆபரேஷன் முழுக்க வேலை நடக்க அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. நல்ல வேலையை பாராட்டி முடிங்க. அப்புறம் ஜென்புட்சு, ஜென்ஜிட்ஸ் மூலமா ஒர்க் பிளேஸ் நிலவரத்தை பாருங்க. பாராட்டுறது பெருமையை தரும். நேரடியா பார்க்கறது டீமை உண்மையா வைக்கும். பிரச்சனைக்கு உதவி தேவைப்பட்டா உடனே எஸ்கலேட் பண்ணுங்க. அப்போதான் வேலை பாதிக்கப்படாது, மக்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கும். இப்படித்தான் ஒரு டெய்லி மீட்டிங் முன்னேற்றமா மாறும்.